அனைவரையும் மதிக்கவும், ஆனால் உங்களை மதிப்பவர்களை மட்டும் மதிக்கவும். ஏனென்றால் மரியாதை சுயமரியாதையை மட்டுமே பாதிக்கிறது. யாரும் உங்களை எப்படி வேண்டுமானாலும் நடத்தும் அளவுக்கு உங்களை மதிப்பற்றவர்களாக மாற்றாதீர்கள். வாழ்க்கை தொடரும், ஆனால் உங்கள் வாழ்க்கை முறையை ஒருபோதும் இழக்காதீர்கள். புதிய பாதைகளில் நடக்க பயப்படாதீர்கள். நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் இரண்டு விளைவுகள் மட்டுமே உள்ளன: வெற்றி அல்லது கற்றல். தோல்வி என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை வலுப்படுத்த வருகிறது, பலவீனப்படுத்த அல்ல. வித்தியாசம் உங்கள் சிந்தனையில் உள்ளது. சிலர் ஒரு பிரச்சனையில் ஒரு வாய்ப்பை பார்க்கிறார்கள், மற்றவர்கள் ஒரு வாய்ப்பில் ஒரு சிக்கலை பார்க்கிறார்கள். எனவே ஒவ்வொரு சிரமமும் உங்களை செம்மைப்படுத்த ஒரு வழிமுறையாக மாறும் அளவுக்கு உங்கள் எண்ணங்களை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குங்கள். நீங்கள் எப்போது தோற்கிறீர்கள் என்பதை நீங்களே உணராதபடி மிகவும் உண்மையாக முயற்சி செய்யுங்கள். தனது முயற்சிகளில் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தோல்வியடைய முடியாது. மனிதனின் மிகவும் விசித்திரமான பண்பு என்னவென்றால், நீங்கள் அவரை ஒரு விலங்கு என்று அழைத்தால் அவர் அவமானப்படுத்தப்படுகிறார். ஆனால் நீங்கள் அவரை சிங்கம் என்று அழைத்தால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், சக்தி வெளிப்புறமானது அல்ல, உள். உங்கள் உண்மையான அடையாளத்தை புரிந்து கொண்டு பாசாங்கு செய்வதிலிருந்து விலகியிருங்கள். வெறுமனே காத்திருப்பதன் மூலம் வாழ்க்கையில் எதுவும் அடைய முடியாது. சரியான தருணத்திற்காக காத்திருப்பவர்கள் மிகவும் பின்தங்கி விடுகிறார்கள். சரியான தருணம் தானாக வருவதில்லை, அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். எனவே நமது சொந்த வாய்ப்புகளை உருவாக்கி நமது பாதையில் தொடர வேண்டும். நீண்ட பயணங்களை பெரிய கார்களில் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையான உறவுகள் மற்றும் உண்மையான நண்பர்களுடன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணமும் அழகாக தெரிகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது வளங்களில் அல்ல, தோழமையிலும் சொந்தத்திலும் உள்ளது. மக்கள் நமது முன்னேற்றத்தை கண்டு வியக்கும் அளவுக்கு நம்மை மாற்றிக்கொள்ளுங்கள். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நமது அடையாளத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மக்கள் நமது உயரங்களை எவ்வாறு அடைந்தீர்கள் என்று யோசிக்க வைக்கிறது. நமது வெற்றியால் பொறாமைப்படுபவர்களை எரித்து சாம்பலாக்குகிறோம். ஆனால் பொறாமை அல்லது வெறுப்பு நம்மை ஒருபோதும் ஆட்கொள்ள அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க நாம் எதையாவது இழக்க வேண்டியதில்லை. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நாம் சுயமாக சம்பாதித்த கார் வெளியே நிறுத்தப்படும் போது நம் தந்தையிடம், "வாருங்கள் அப்பா, தேநீர் அருந்த போகலாம்" என்று பெருமையுடன் சொல்லும் அளவுக்கு கடினமாக உழைக்க வேண்டும். நமது கடின உழைப்பு நமது அன்புக்குரியவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியை தருவதே உண்மையான வெற்றி. முயற்சிப்பவர் அடிக்கடி தோல்வியடைகிறார், ஆனால் இறுதியில் அவர்கள்தான் முன்னேறுகிறார்கள். பதற்றம், மனச்சோர்வு மற்றும் பதட்டம் மற்றவர்களை பற்றி அதிகமாகவும் தங்களை பற்றி மிக குறைவாகவும் நினைப்பவர்களுக்குத்தான் ஏற்படும். எனவே முதலில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் வலுவாக இருக்கும் வரை வேறு யாரையும் ஆதரிக்க முடியாது. நட்பும் அன்பும் வெற்றுப்பைகளில் நீடிக்காது. ஏனெனில் இந்த உலகில் உறவுகள் பெரும்பாலும் தேவைகளின் தராசில் எடை போடப்படுகின்றன. உண்மையான அன்பும் உண்மையான நட்பும் காலம், சூழ்நிலைகள் மற்றும் நிலைமைகளை தாண்டியவை. ஆனால் அத்தகைய உறவுகள் அரிதானவை. இப்போது யார் மீதும் வெறுப்பு இல்லை. நம்பிக்கை மட்டுமே இதயத்தில் வெறுமையால் மாற்றப்பட்டுள்ளது. இந்த உலகம் உங்களை இதயத்திலிருந்து அல்ல, அதன் தேவைகளிலிருந்து நினைவில் கொள்கிறது. அவர்களுக்கு நீங்கள் தேவைப்படும் வரை நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அந்த தேவை முடியும் போது உங்கள் இருப்பு அவர்களுக்காக மங்கிவிடும். எனவே வேறு யாரையும் நம்பாதீர்கள். உங்கள் அடையாளம் யாருடைய ஆதரவாலும் உதவியாலும் அல்ல, உங்கள் கடின உழைப்பால் தீர்மானிக்கப்படும் அளவுக்கு உங்களை மிகவும் திறமையானவராக ஆக்குங்கள். நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கும்போது இந்த உலகம் ஒரு நாள் உங்கள் வெற்றியை காணும். உங்கள் சொந்த பாதையை உருவாக்குங்கள். என்றால் வாழ்க்கை தனியாக தொடங்கி தனியாக முடிகிறது. உங்கள் விதியை வேறு யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உங்களுடையது. உங்கள் செயல்களின் திசை உங்கள் விதியை வடிவமைக்கிறது. ஒருவரை உண்மையாக நேசிப்பவர்கள் பெரும்பாலும் தங்களை தாங்களே உடைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் உலகம் உண்மையை பாராட்டுவதில்லை. அது ஒரு இலாபகரமான ஒப்பந்தமாக இல்லாவிட்டால். ஆடைகளை பொருத்துவது உடலை அழகாக காட்டுகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் உறவுகளையும் சூழ்நிலைகளையும் பொருத்தினால் உங்கள் முழு வாழ்க்கையும் அழகாக இருக்கும்.
தவறான நம்பிக்கையை கொடுத்து ஒருவரை ஆறுதல் படுத்துவது எளிது, ஆனால் உண்மையுடன் உரையாடலை முடிப்பது மிகவும் மரியாதைக்குரியது. ஏனென்றால் நம்பிக்கைகள் உடைக்கப்படும் போது ஒரு நபர் உள்ளிருந்து உடைந்து போகிறார். தவறான கருத்துக்கள் பெரும்பாலும் தவறு செய்வதை விட ஆபத்தானவை என்பதை நிரூபிக்கும். எனவே தெளிவாக இருங்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அல்ல, உங்கள் சூழ்நிலைகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுங்கள். நீங்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உலக பயத்தின் அடிப்படையில் அல்ல, உங்கள் சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுங்கள். நான் கெஞ்சவில்லை, நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அதிகப்படியான சுமைகள், உடைமைகள் அல்லது பெருமை இரண்டும் ஒரு நபரை உடைக்கின்றன. யாராவது உங்களை பாராட்டாத போது சிறந்த பதில் அவர்களிடமிருந்து அமைதியாக உங்களை தூர விலக்குவதாகும். சுயநலம் சுயமரியாதையிலிருந்து தோன்றினால் சுயநலமாக இருப்பது தவறல்ல. நீங்கள் ஒருவருக்கு 1,000,000 நல்ல விஷயங்களை செய்யலாம், ஆனால் நீங்கள் தவறவிட்டதை அவர்கள் பெரும்பாலும் நினைவில் வைத்திருப்பார்கள். எனவே உங்கள் இதயத்திலிருந்து கொடுங்கள், ஆனால் கொஞ்சம் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் ஆன்மாவுடன் நீங்கள் யாருடன் இணைகிறீர்கள் என்பதை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கிறீர்கள். இல்லையெனில் நீங்கள் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறீர்கள், ஆனால் ஒரு சிலர் மட்டுமே உங்கள் இதயத்தில் நிலைத்திருப்பார்கள். எல்லோரும் உங்களுடையவர்களாக மாற முடியாது. ஒவ்வொரு உறவையும் பராமரிக்க முடியாது. மோசமான காலங்கள் வந்து போகும். அவை உங்கள் பொறுமையின் சோதனை மட்டுமே. அந்த சோதனைகளிலும் உண்மையாக இருப்பவர்களுடன் என் ஆசீர்வாதங்கள் இருக்கும். பலர் உங்களை மாற்ற முயற்சித்திருக்கலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மாற்றம் மதிப்புமிக்கதாக இருக்கும்போது மட்டுமே அது மதிப்புமிக்கதாக இருக்கும். அது உள்ளிருந்து வருகிறது. அது உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் சுய அறிவிலிருந்து உருவாகும் போது, சமூக எதிர்பார்ப்புகளிலிருந்து அல்ல. பணம் அவசியம், ஆனால் அதை உங்கள் மனதில் அல்ல, உங்கள் பாக்கெட்டில் மட்டுமே வைத்திருங்கள். பணம் உங்களுடையதாக மாறும்போது ஒருவர் தங்கள் உண்மையான மதிப்பை மறந்து விடுவார். இந்த உலகில் மக்கள் உங்களுக்கு தேவைப்படும் வரை மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். சூழ்நிலைகள் மாறும்போது உறவுகளின் திசையும் மாறுகிறது. ஒவ்வொருவரும் பெரிய உயரங்களை அடைய விரும்புகிறார்கள், ஆனால் மற்றவர்களை இடிக்க வேண்டும் என்ற போக்கு அவர்களை தாழ்த்திக் கொள்கிறது. மற்றவர் கோபமாக இருந்தால் அமைதியாக இருப்பது நல்லது, ஏனென்றால் சிறிது நேரத்திற்கு பிறகு கோபம் தானாகவே குறையும். சிறிய மனப்பான்மையும் ஆடம்பரத்திற்கு அடிமையாதலும் ஒரு நபர் முன்னேறுவதை தடுக்கிறது. சரியான நேரத்திற்காக மட்டுமே காத்திருப்பவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். நேரத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் வாய்ப்புகள் தாங்களாகவே வருவதில்லை, அவை உருவாக்கப்படுகின்றன. ஒருவேளை ஒரு நாள் அவர் என்னை நினைவில் கொள்ளவில்லை என்றால் நான் ஏன் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நினைத்து நாம் அனைவரும் ஒருவரையொருவர் இழப்போம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அன்பும் உறவுகளும் பரிவர்த்தனைகள் அல்ல, அவை இதயத்திலிருந்து வளர்க்கப்படுகின்றன. நோக்கமே இறுதி தீர்மானிப்பதாகும். மதுக்கடைக்கு செல்பவர்கள் அனைவரும் குடிகாரர்கள் அல்ல, மசூதிக்கு செல்பவர்கள் அனைவரும் வழிபாட்டாளர்கள் அல்ல. இந்த உலகில் மிகப்பெரிய வலி என்னவென்றால், உங்களை துன்புறுத்துபவர் உங்கள் இதயத்திற்கு மிக நெருக்கமானவராக இருக்கும்போதுதான். நீங்கள் ஒருவர் மீது நம்பிக்கையை இழந்தவுடன் அந்த நபர் என்ன சொன்னாலும், அது சத்தியம் செய்தாலும் சரி, வாக்குறுதி அளித்தாலும் சரி, அது அர்த்தமற்றதாக தெரிகிறது. பெரிய இதயம் கொண்ட ஒருவர் உண்மையான நண்பர்களை உருவாக்குகிறார். கூர்மையான அறிவு கொண்டவர் தனது எதிரிகளை அழிக்கிறார். இன்று களிமண்ணாலான மக்கள் வெளிப்புற அழகில் பெருமை கொள்கிறார்கள், ஆனால் உண்மையான அழகு ஆன்மாவின் தூய்மையில் உள்ளது. இந்த உலகில் மகிழ்ச்சி என்பது பணத்தால் ஒருபோதும் வாங்க முடியாத ஒரு விலைமதிப்பற்ற உறுப்பு. வாழ்க்கையில் நிற்காதீர்கள், விட்டுவிடாதீர்கள், ஏனென்றால் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. உங்களால் அதை செய்ய முடியாது என்று சொன்னவர்களுக்கு உங்கள் செயல்கள் மூலம் காட்டுவதே உண்மையான பதில். இடைநிறுத்தி பொறுமையாக இருப்பது எப்போதும் நல்லது. உண்மையிலேயே உங்களுடையது ஒருபோதும் வேறு யாருக்கும் சொந்தமாகாது. பிரச்சனைகள் யதார்த்தத்திலிருந்து வருகின்றன, ஆனால் கனவுகள் இன்னும் அழகாக இருக்கின்றன. சரியான செயல் என்பது எப்போதும் சரியான விளைவு அல்ல, ஆனால் நோக்கம் ஒருபோதும் தவறாக இல்லாதது. நீங்கள் நேரத்தை இழக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
மற்றவர்களின் துணிச்சல் முடிவடையும் இடத்தில் வரலாற்றை உருவாக்குபவர்கள் தொடங்குகிறார்கள். நீங்கள் எதையாவது மாற்ற விரும்பினால் உங்கள் இயல்பை மாற்றுங்கள். இடங்களையும் மக்களையும் மாற்றுவது எதையும் சாதிக்காது. துரோகம் காரணம் எதுவாக இருந்தாலும் இன்னும் துரோகம்தான். உறவுகளின் அழகு ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் உள்ளது. உங்களை போன்ற ஒருவரை கண்டுபிடிக்க முயற்சித்தால் நீங்கள் தனிமையில் விடப்படுவீர்கள். இதயங்கள் விசுவாசமாக இருக்கும்போது தூரம் ஒரு பொருட்டல்ல. இன்றைய உலகில் மிகவும் அன்பாக இருப்பது சில நேரங்களில் தீங்கு விளைவிக்கும். உங்களை வீழ்த்துபவர்கள் உங்களுடையவர்களாக இருந்தால் மீள்வதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். மக்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே உங்களை பாராட்டுகிறார்கள். சோகம் ஒரு பழக்கமாக மாறுவதற்கு முன்பு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று யாராவது சொன்னால் வேறொருவருக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை செய்வதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதலர்கள் பெரும்பாலும் பின்னடைவுகளை எதிர்கொள்கிறார்கள், ஆனால் இந்த பின்னடைவுகள் அவர்களை வலிமையாக்குகின்றன. பழைய ஆண்டு கடந்து செல்வதும் புதியது வருவதும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை கற்பிக்கின்றன. ஒன்றாக நடப்பவர்கள் ஒரு நாள் பிரிந்து செல்வார்கள். எனவே ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக இருங்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வெற்றிக்கான திறவுகோல் ஆர்வத்திற்கும் விவேகத்திற்கும் இடையில் சமநிலையை பேணுவதாகும். தவறான மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருகிறார்கள், ஆனால் அவர்கள் எப்போதும் சரியான பாடங்களை கற்றுக்கொண்டு வெளியேறுகிறார்கள். வெறும் சிந்தனையால் அல்ல, கடின உழைப்பின் மூலம் அதிர்ஷ்டம் மாறுகிறது. எந்த ஒரு பணியிலும் திறமையானவராக மாறுவதற்கான ஒரே வழி தொடர்ச்சியான பயிற்சி மூலம்தான். அதிர்ஷ்டம் ஒரு நண்பன் அல்ல, ஆனாலும் அது இன்னும் புளிப்பாக மாறக்கூடும். புத்திசாலித்தனம் இரும்பு அல்ல, ஆனாலும் அது துருப்பிடிக்கக்கூடும். சுயமரியாதை என்பது ஒரு உடல் அல்ல, ஆனாலும் அது காயப்படுத்தப்படலாம். மனிதர்கள் வானிலை அல்ல, ஆனாலும் அவர்கள் மாறுகிறார்கள். உங்கள் வளைந்து கொடுப்பது ஒரு உறவை காப்பாற்றினால் வளைந்து கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்கள் வளைந்து கொடுப்பது ஒருவரின் பெருமையை அதிகரித்தால் வளைந்து கொடுப்பது சரியல்ல. பாவம் மற்றும் புண்ணியத்தின் விளையாட்டு பல விளைவுகளை கண்டிருக்கிறது. கர்மாவின் சுழற்சி திரும்பும் போது அனைவரும் அழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நீங்கள் தவறான இடத்தில் இருந்தால் உங்கள் நன்மை கூட வீணாகிவிடும். எனவே உங்கள் இடத்தையும் உங்கள் செயல்களையும் சரியான திசையில் செலுத்துங்கள். உங்கள் பிரச்சனைகளில் நீங்கள் தனியாக இருப்பதாக உணர்ந்தால் ஒரு கோவிலுக்கு சென்று உங்கள் சபதங்களின் நூல்களை எண்ணுங்கள். வழிபாட்டிற்கு குறிப்பிட்ட கொள்கை எதுவும் இல்லை, ஏனென்றால் கடவுள் தூய்மையான, அப்பாவி மற்றும் நேர்மையான ஒவ்வொரு இதயத்தையும் கேட்கிறார். பாக்கெட்டில் பாரம் இருக்கும்போது வார்த்தைகளும் பாரத்தை சுமக்கின்றன. மக்கள் முட்டாள்தனத்தை கூட கவனமாக கேட்கிறார்கள். வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை தருகிறது, ஆனால் பெற்றோர்கள் அதை ஒரு முறை மட்டுமே தருகிறார்கள். நாம் பாதையை புரிந்து கொள்ளும் நேரத்தில திரும்பி செல்ல வேண்டிய நேரம் இதுதான் வாழ்க்கை. அதனால்தான் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழுங்கள். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்திருக்காதீர்கள், ஏனென்றால் மனிதர்கள் மிகவும் சுயநலவாதிகள். உங்களிடம் இல்லாதது ஒரு கனவு, உங்களிடம் இருப்பது அற்புதமானது. பணம் நிலையை மாற்றலாம், ஆனால் மதிப்புக்குரியது அல்ல. எப்போதும் இந்த எண்ணத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். இருந்தது நன்றாக இருந்தது, எஞ்சி இருப்பது சிறந்தது, முன்னால் இருப்பது சிறந்தது. தூங்குவதற்கு முன் அனைவரையும் மன்னியுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். நான் எழுந்திருக்கும் முன் உங்களை மன்னிப்பேன். நீங்கள் விரும்புவதை பெறாத போது நீங்கள் விரும்புவதை பெறுவதில் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு கணமும் அனைவரிடமிருந்தும் ஒரு மூச்சை இழுக்கிறது. வாழ்க்கை வாழ்கிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் போராட்டம் மற்றும் சமநிலையின் அவசியத்தை உணரும் ஒரு காலம் வரும். வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நமது பலங்களை ஆணவத்துடன் பெரிதுபடுத்தவோ அல்லது பயத்தால் பின்வாங்கவோ கூடாது. திறந்த இதயத்துடனும் திறந்த மனதுடனும் எதிர்கொள்ளும் போது வாழ்க்கை சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூடிய மனம் நம்மை சோர்வடையச் செய்யும் சுமையாக மாறும். சில நேரங்களில் மக்கள் நம் உண்மையை வெறுக்கிறார்கள், அதனால்தான் அவர்கள் நம் எதிரிகளாக மாறுகிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்த ராவணனின் உதாரணம் அவரது ஈகோ மற்றும் தவறான புத்தியால் வீழ்த்தப்பட்டது. வெற்றிக்கான திறவுகோல் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சரியான திசையில் பயன்படுத்துவதில் உள்ளது என்பதை இது காட்டுகிறது.
நாம் பெரும்பாலும் மற்றவர்களின் துன்பங்களை நம் சொந்த மகிழ்ச்சியுடன் ஒப்பிடுகிறோம். ஆனால் இந்த ஒப்பீட்டை கைவிட்டு நம் சொந்த வாழ்க்கையில் அமைதியை தேடும்போது நமது பாதை எளிதாகிறது. ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மை சரியான திசையில் வழி நடத்துகிறது மற்றும் நமது போராட்டங்களை வலிமையாகவும் தைரியமாகவும் மாற்ற நம்மை தூண்டுகிறது. சில நேரங்களில் நாம் நமது லட்சியங்களில் மிகவும் தொலைந்து போகிறோம். மனிதனாக இருப்பதன் அடிப்படை உணர்வுகளை மறந்துவிடுகிறோம். மகத்துவத்தை தேடுவதில் மனிதர்கள் பெரும்பாலும் மனிதகுலத்தின் எளிமையை மறந்துவிடுகிறார்கள். மற்றவர்களின் மகிழ்ச்சியையும் உங்கள் சொந்த துக்கங்களையும் விட்டுவிடுங்கள். உங்கள் செயல்களில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் பாதை தானாகவே தெளிவாகிவிடும். உங்கள் பிடி வலுவாக இருக்கும்போது யாருடைய தீமையோ அல்லது வெறுப்போ உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. சில நேரங்களில் உறவுகளில் நமது அதிகப்படியான பதட்டம் மற்றவர் நம்மை குறைத்து மதிப்பிட வைக்கிறது. நமது கவலையை புரிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் நம்மை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறார்கள். எனவே உங்கள் கனவுகளை முதலில் வையுங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இறுதி நம்பிக்கை நம்மீது இருக்க வேண்டும். இந்த பயணத்தில் சில உறவுகள் நம்மை மிகவும் பாதிக்கின்றன. அவற்றை நம் முழு பலத்துடன் பராமரிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் மிகவும் தொலைந்து போகிறோம். நம்மை நாமே மறந்துவிடுகிறோம். நேரத்தை பற்றிய புரிதல் இல்லாமை மற்றும் அதிகப்படியான உறுதிப்பாடு உறவுகளில் தூரத்தை உருவாக்குகிறது. பாசாங்கு செய்வதற்கு பதிலாக உண்மையுடன் வாழ்பவர்கள் உண்மையான உறவுகளை உருவாக்குகிறார்கள். யாரும் உங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் விலகிச் செல்வார்கள். இறுதியாக எந்த ஒரு உறவையும் நேர்மையுடனும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் பராமரிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாசாங்குகள் அல்லது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாம் நம்மையும் மற்றவர்களையும் மதிக்கும் போதுதான் வாழ்க்கை அழகாக இருக்கும். உண்மையான அன்பு கேட்பதன் மூலம் பெறப்படுவதில்லை, மாறாக அர்ப்பணிப்பு மற்றும் தன்னலமற்ற தன்மை மூலம் பெறப்படுகிறது. அன்பிற்காக கெஞ்சுபவர்கள் புறக்கணிப்பை மட்டுமே பெறுகிறார்கள். ஏனென்றால் அன்பு என்பது விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒன்றல்ல. அது ஆன்மாவின் அழகு. அது உண்மையான மற்றும் தூய்மையான இதயத்தில் மட்டுமே வாழ்கிறது. தனியாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அவசியம். ஏனென்றால் மிகப்பெரிய போர் வெளியே அல்ல, உள்ளேயே நடத்தப்படுகிறது. தங்கள் மனதை வெல்பவர்கள் மட்டுமே இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெறுகிறார்கள். ஒருவர் தங்கள் சொந்த எண்ணங்களுக்கு அடிமையாகும் போது அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே உங்கள் உள் உரையாடலை தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருங்கள். ஏனென்றால் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களுடன் இருக்கும்போது உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது அவசியம். ஒரு தவறான வார்த்தை கூட அன்பின் ஆழத்தை அழிக்கக்கூடும். மேலும் ஒரு அன்பான வார்த்தை உடைந்த இதயத்தை சரி செய்யும். உண்மையான நட்பு வார்த்தைகளில் அல்ல, உணர்வுகளில் கட்டமைக்கப்படுகிறது. உறவுகள் மரியாதை மற்றும் பாசத்தில் அடித்தளமாக இருக்கும் வரை மட்டுமே நீடிக்கும். கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்திற்கு வழிவகுக்கும். எனவே கோபத்தில் ஒருபோதும் முடிவெடுக்க வேண்டாம். மனம் கொந்தளிப்பில் இருக்கும்போது மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகிறது. காலம் வேகமாக நகர்கிறது. இன்று தாங்க முடியாததாக தோன்றுவது நாளை முக்கியமற்றதாக தோன்றும். பொறுமையாக இருங்கள், ஏனென்றால் அமைதி மட்டுமே தீர்வு. பொதுவில் இருக்கும்போது அடக்கமான நடத்தையை பேணுங்கள். ஒருவரின் ஆளுமை அவர்களின் வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது. பணிவு மிகப்பெரிய பலம், பெருமை மிகப்பெரிய எதிரி. ஒருவர் தனது சாதனைகளால் தன்னை உயர்ந்தவராக கருதும் போது அவர்களின் வீழ்ச்சி உடனடியாக நிகழும். யாராவது உங்களை புகழ்ந்து பேசும்போது அகங்காரத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். வெற்றியை அடைவது கடினம், ஆனால் அதை பராமரிப்பது இன்னும் கடினம். புகழால் போதையில் இருக்கும் ஒருவர் படிப்படியாக தங்கள் உண்மையான நோக்கத்தை மறந்து விடுகிறார். யாராவது உங்களை எதிர்த்து பேசும்போது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். உண்மை நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அது காலப்போக்கில் தன்னை வெளிப்படுத்துகிறது. தங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களால் இந்த உலகில் எந்த இலக்கையும் அடைய முடியாது. சுயநலம் மேலோங்கும் போது இரத்த உறவுகள் கூட மாறுகின்றன. இன்று உங்களுடன் இருப்பவர்கள் நாளை உங்களை அடையாளம் காண மறுக்கலாம். உண்மையான நெருக்கம் உறவுகளில் அல்ல,
உணர்வுகளில் மட்டுமே உள்ளது. அன்பு மற்றும் மரியாதையால் பிணைக்கப்பட்ட பிணைப்புகள் மட்டுமே நிலைத்திருக்கும். வெற்றியின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நீங்கள் தோற்பதற்காக அனைவரும் காத்திருக்கும் போதுதான். இது உலகத்தின் இயல்பு. மக்கள் நீங்கள் விழுவதை பார்க்க விரும்புகிறார்கள், ஆனால் தங்களை ஒன்றாக வைத்திருப்பவர்கள் இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள். இப்போதெல்லாம் மக்கள் தங்கள் மொபைல் போன்களில் உறவுகளை பராமரிப்பதை விட அவற்றை பராமரிப்பதில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். இப்போது உறவுகள் திரையுடன் இணைக்கப்பட்டுள்ளன, இதயத்துடன் அல்ல. எனவே நிஜ வாழ்க்கையில் உங்கள் இன்ப துன்பங்களில் உங்களுடன் நிற்கும் அந்த உறவுகளை போற்றுங்கள். சுயமரியாதை அவசியம், ஆனால் ஈகோ அழிவுக்கு வழிவகுக்கிறது. அதிகமாக வளைபவர்களை உலகம் ஒரு கதவாக மாற்றுகிறது. சமநிலையை பராமரிப்பவர்களுக்கு மரியாதை. அதிகமாக வளைக்கவோ அல்லது அதிக ஆணவமாகவோ மாறவோ கூடாது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் போராட்டமின்றி சாதித்தவர்களிடம்தான் ஈகோ காணப்படுகிறது. கடின உழைப்பின் மூலம் முன்னேறியவர்கள் மட்டுமே மற்றவர்களின் கடின உழைப்பின் மதிப்பை புரிந்து கொள்கிறார்கள். சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட உறவுகள் நிலக்கரி போன்றவை. சூடாக இருக்கும்போது அவை உங்கள் கைகளை எரிக்கின்றன, குளிர்ச்சியாக இருக்கும்போது அவை அவற்றை கருமையாக்குகின்றன. எனவே அத்தகைய உறவுகளிலிருந்து நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் விடுபடுகிறீர்களோ அவ்வளவு சிறந்தது. வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நீங்கள் அதை விட்டு வெளியேறத் தொடங்கும் போது உலகம் உங்கள் இருப்பின் மதிப்பை புரிந்து கொள்கிறது. எனவே அவர்களின் பிடியிலிருந்து நீங்கள் நழுவத் தொடங்கும் போது மட்டுமே உங்களை பாராட்டுபவர்களுக்காக உங்களை வீணாக்காதீர்கள். சத்தியத்தின் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் பாதுகாப்பானது. தாமதமாக இருந்தாலும் இந்த உலகில் உண்மை நிச்சயமாக வெல்லும். எனவே பொறுமையாக இருங்கள். உங்கள் செயல்களை உன்னதமாக்கி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியுடன் வாழுங்கள். சிறிதளவு சூரிய ஒளியிலும் வாடிவிடும் பூவைப் போல உங்களை நீங்களே ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக புயலில் வேரூன்றி மழையிலும் நடனமாடும் மரத்தைப் போல. வாழ்க்கை கடினமானது, ஆனால் அதன் சிரமமே உங்களை வலுப்படுத்தும் ஒரு வழிமுறையாகும். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தடுமாறினால் உங்கள் இருப்பு சூழ்நிலைகளை மட்டுமே சார்ந்திருக்கும். உங்கள் மையமானது நீங்கள் எவ்வளவு நிலையானதாகவும் ஆழமாகவும் இருக்கிறீர்கள் என்பதில் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக வைத்திருந்தால் அது எளிமையாக மாறும். மேலும் நீங்கள் அதை எளிமையாக்கினால் நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் யோகா பயிற்சி செய்வதை விட முக்கியமானது தேவையில் உள்ள ஒருவருடன் நிற்பது. ஒத்துழைப்பு என்பது ஆன்மாவை ஆன்மாவுடன் இணைக்கும் சக்தி. மேலும் இந்த இணைப்பு இந்த உலகத்தை வாழத் தகுதியானதாக ஆக்குகிறது. அதனால்தான் வாழ்க்கை தனிப்பட்ட சாதனை மூலம் மட்டுமல்ல, கூட்டு ஆதரவின் மூலமும் நகர்கிறது. ஒரு குயவன் களிமண்ணிலிருந்து ஒரு குழாயை உருவாக்கினான். அவர் அதை வடிவமைத்தார், ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அதை உடைத்தார். களிமண் ஏன் என்று கேட்டது. குயவன் சிரித்துக்கொண்டே, நான் ஒரு குழாய் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார். பாருங்கள், இந்த உரையாடல் வெறும் கதை அல்ல, வாழ்க்கையின் தரம் உண்மை. ஒவ்வொரு தோல்வியுற்ற முயற்சியும் வீண் அல்ல. அது எப்படி கட்டுவது, என்ன உடைக்கப்பட வேண்டும், மீண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. எனவே வாழ்க்கை உங்களை உடைக்கும் போது உடைக்க பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரே மாதிரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் புதியதாகவும் வலிமையானதாகவும் வெளிப்படுவீர்கள். உங்கள் இதயத்தில் உள்ளதை எல்லோரிடமும் சொல்வது புத்திசாலித்தனம் அல்ல. இந்த உலகம் நம்பிக்கை உருவாக அதிக நேரம் எடுக்காத இடம். உங்கள் மௌனத்தை புரிந்து கொள்பவர்களிடம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் உரையாடல்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் சிரிப்பவர்களை சென்றடைந்தால் அவர்கள் உங்களுக்கு அமைதியான சூழலாக மாறும். எனவே மௌனத்தை வளர்த்து கொள்ளுங்கள், விவேகத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் கண்ணியத்தை நிலைநிறுத்துங்கள். வாழ்க்கை என்பது படிப்பு அல்லது தொழிலை பற்றியது மட்டுமல்ல. இது ஒரு சமநிலை, எண்ணங்கள், உணர்ச்சிகள், நடத்தை மற்றும் உறவுகளின் சங்கமம். இந்த சமநிலை தொந்தரவு செய்யப்பட்டால் எந்த வெற்றியும் முழுமையடையாது. எனவே நீங்கள் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள், நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். சமநிலையான ஆன்மா மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கின்றன.
சில நேரங்களில் உங்கள் மௌனம் உங்கள் மிகப்பெரிய கேடயம். யாராவது உங்களை தூண்டிவிட்டால், உங்களை இழிவுபடுத்த விரும்பினால், வார்த்தைகளால் பதிலளிக்காதீர்கள். உங்கள் செயல்களால் பதிலளிக்கவும். மக்கள் உங்களை விமர்சிக்கும் போது உங்களை சரியாக நிரூபிக்க சத்தம் போடாதீர்கள். உங்கள் செயல்கள் பேசட்டும். உங்கள் அடையாளம் உங்கள் செயல்களால் வடிவமைக்கப்படும், உங்கள் வார்த்தைகளால் அல்ல. மௌனத்திலிருந்து பிறந்த செயல்கள் உலகில் வெகு தொலைவில் எதிரொலிக்கின்றன. விமர்சனத்தை தவிர்ப்பதற்கான மிக அழகான வழி அதில் சிக்கிக் கொள்ளாமல் உங்கள் சொந்த பாதையில் நடப்பதுதான். மக்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசும்போது அவர்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் வருபவர்கள் உங்களுடன் நேர்மையாக நடப்பவர்கள், உங்கள் உண்மையான தோழர்கள். எனவே வாழ்க்கையில் உங்கள் பாதையில் உறுதியாக இருங்கள். உங்கள் பார்வையை இலக்கில் மையமாக கொண்டிருங்கள். உங்கள் ஆன்மாவை மற்றவர்களின் ஒப்புதலுக்கு ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள். வெளியே எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் விளக்கை எரிய வைக்கவும். உங்கள் சமநிலை, உங்கள் மௌனம், உங்கள் புன்னகை மற்றும் உங்கள் ஆதரவு, இவை உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான கட்டிடம் நிற்கும் 4 தூண்கள். சில நேரங்களில் மௌனம்தான் சிறந்த பதில். எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் காலமே உண்மைக்கு சாட்சியம் அளிக்கிறது. ஒரு நபரின் குணம்தான் அவர்களை நண்பர்களாக்குகிறது. ஒரு நபரின் துணை அவர்களின் உண்மையான அடையாளம். நீங்கள் தூய்மையை தேடுகிறீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்திருங்கள். ஏனென்றால் மன தூய்மைதான் ஒரு நபரை உண்மையிலேயே சிறந்தவராக்குகிறது. சில துக்கங்கள், சில பின்னடைவுகள், சில கஷ்டங்கள் வாழ்க்கையின் இரட்சிப்பு. அவற்றுக்கு பணம் செலுத்தாமல் ஒருவர் முன்னேற முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை மரணத்திற்கு முன்பே கொல்லும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த வலியிலிருந்து கற்றுக்கொள்பவர்கள் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். ஒரு நல்ல மனிதராக இருங்கள், ஆனால் அதை நிரூபிக்க முயற்சிக்கும் நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் இக்கதையிலிருந்து நிறைய கற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும். இதே போன்ற மேலும் பல கதைகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.